குழந்தை பிறப்பில் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கின்றது தான் உண்மை. அதுலேயும் இன்றைக்கு சிசேரியனுக்காக ஒரு டாக்டர் சில நேரங்களில் சொல்லுவாங்க, சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும், உங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இருந்தால் அந்த நேரம் ஜோசியர்கிட்ட யார்ட்டையாவது நல்ல நேரம் குறிச்சிட்டு வாங்கன்னுவாங்க. அதுலேயே இன்றைக்கி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாது, மூல நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் கல்யாணமே ஆகாது, அதை விட முக்கியமாக ராகு காலத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது. இந்த மாதிரியாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, ஜோசியர்களுக்கே இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய இருக்கின்றதான் உண்மை. நிறைய ஜோதிடர்கள் கண்டிப்பாக ராகு காலத்தில் டைம் குறித்து கொடுக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் குழந்தை பிறப்பதற்கும் இந்த வெள்ளிக்கிழமை 4 நட்சத்திரம் எதற்குமே சம்பந்தம் இல்லை என்பது தான் உண்மை. குழந்தை பிறப்பதற்கு முதன்மையானது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய லக்கணம். அந்த குழந்தை ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளே ஒரு இடத்துல அந்த 2 மணி நேரம் அந்த குழந்தை பிறக்கின்ற முன்பின்னாக இருக்கக்கூடிய அந்த லக்னமும் லக்னாதிபதியும் நன்றாக இருந்து விட்டால், அடுத்தடுத்து வரக்கூடிய தசா அமைப்புகள் நன்றாக இருந்து விட்டால், அந்த குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும், மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எதுவாக இருந்தாலும், அல்லது ராகு காலத்திலே பிறந்த குழந்தையாக இருந்தாலும் நன்றாக இருக்கும் என்பது தாங்க உண்மை. ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது அதனுடைய ஜாதக அமைப்பு தானே தவிர, அது ராகு காலத்தில் பிறந்திருக்கிறதா இந்த கிழமையில் பிறந்திருக்கிறதா என்பது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை. இந்த திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் எல்லாமே பஞ்சாங்கத்தில் ஒரு பொதுவான நாளாக, ஒரு திருமணம் செய்வதற்கு இவங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்கா, பொதுவான நாள், அந்த கணவனும் மனைவியுமாக ஆக போகின்றவர்களுக்கு இந்த நாளில் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, இவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்குமா, இந்த முகூர்த்த நாளில் இவங்களை சேர்த்து வைக்கலாமான்ற விஷயத்திற்காகத்தான் இந்த திதி யோகம் கரணம் நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் உருவானதே தவிர சொந்த ஜாதகத்திற்காக கண்டிப்பாக இல்லை. ஆகவே மூல நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தாலும் கல்யாணம் ஆகாமல் இல்லை, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நன்றாக இல்லாமல் இல்லை. இதெல்லாம் பொதுவான நம்பிக்கை என்பதை தெரிந்து கொண்டாலே பிறக்கப் போகின்ற குழந்தைக்கு லக்னம்தான் முக்கியமானது. அந்த லக்னத்தை சுபர் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. சுபத்துவமான தசா அமைப்புகள் மற்றும் லக்னத்திற்கு கைகால்கள் போன்று இருக்கக்கூடிய 5, 9ஆம் பாவகாதிபதிகள் வலுவாக இருந்து லக்னமோ 5ஆம் 9ஆம் அதிபதிகளுடைய தசாபுக்தி அமைப்புகளோ அடுத்தடுத்து அந்த குழந்தைக்கு வருமாயின், அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிற ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, எதுவாக, அதாவது ராகு காலத்திலே பிறந்திருந்தாலும் யமகண்டத்திலே பிறந்திருந்தாலும் அந்த குழந்தை வாழ்வாங்க சீரோடும் சிறப்போடும் வாழும் என்பதை அதுதான் கண்டிப்பாக உறுதிப்படுத்தும். ஆக சிசேரியனுக்கு நாள் கிழமை குறிப்பவர்கள் கூட அல்லது கேட்பவர்கள் கூட நல்ல லக்னத்தை கொண்டு அந்த குழந்தை பிறந்திருக்கிறதா, லக்னத்தை சுவர்கள் பார்க்கிறார்களா, மிக முக்கியமாக 4, 9ஆம் பாவகம் வலுத்திருக்குதா. ஏன்னா ஒரு 20 வயசு வரைக்கும் தகப்பனும் தாயும் தானே சப்போர்ட் பண்ணணும். ஒரு குழந்தை படிக்குது, 18, 19 வயசு வரைக்கும் படிக்குது, தன்னுடைய சொந்த காலில் நிற்க வருது, 18, 19 வயசு 20 வயசு ஆகிற வரைக்கும் பெற்றோர்கள் நன்றாக இருக்கணும் இல்லையா, ஒற்றுமையாக இருக்கணும், அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கணும்னா அந்த 4, 9ஆம் பாவங்கள் வலுத்திருக்கணும் இல்லையா. ஆக லக்னம் 4, 9, 5 ஆகிய பாவகங்கள் வலுத்திருந்து இந்த பாவகங்களில் பாவர்கள் இல்லாமல் இருந்து இந்த பாவகங்கள் 6, 8, 12 போன்ற தசாபக்தி அமைப்புகள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகத்தை அந்த குழந்தை கொண்டிருந்தாலே இந்த சிசேரியனால் பிறந்த குழந்தை நல்லா இருக்கும்ன்றதாங்க உண்மை. ஆக குழந்தை பிறப்பிற்கு ராகு காலமோ யமகண்டமோ இது போன்ற அமைப்புகளோ, வெள்ளிக்கிழமை அந்த கிழமை இந்த கிழமை அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் 2ஆம் பட்சம், அது தேவையில்லாத ஒன்று. அந்த குழந்தை நல்ல லக்னம் 5, 9 நல்ல தசாபக்திகள் போன்றவைகளோடு பிறந்தால் மட்டுமே அது நல்ல விதமாக வளரக்கூடிய தன்மையாக இருக்கும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.